செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே திமுக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை விளக்கும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது திடீரென மின்வெட்டு நிலவியதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. கூடுவாஞ்சேரி நகர கழக செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான MKD கார்த்திக் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் மு. அன்பரசன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து அவர்கள் விரிவாக பேசினர். நிகழ்ச்சியில் திண்டுக்கல் லியோனி மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த பகுதியில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது. சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக மின்சாரம் வராததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. திடீரென மின்வெட்டு ஏற்பட்ட சம்பவம் அந்த காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு மின்சாரம் மீண்டும் வந்த நிலையில் திண்டுக்கல் லியோனி தனது பாணியில் நிலைமையை சமாளித்தார். அவர் பேசுகையில், பொதுவாக திமுக நிகழ்ச்சிகளில் மின்வெட்டு ஏற்பட்டால் கூட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 200 பேராவது எழுந்து போய்விடுவார்கள். ஆனால் கூடுவாஞ்சேரியில் மின்வெட்டு ஏற்பட்டாலும் இங்கிருந்து ஒருவர் கூட நகரவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என்று நகைச்சுவையுடன் கூறி மின்வெட்டு பதற்றத்தை தணித்தார். மின்சாரம் இல்லாத நேரத்திலும் மக்கள் கலைந்து செல்லாமல் அமர்ந்திருந்தது அங்கிருந்த நிர்வாகிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மின்சாரம் வந்த பிறகு மீண்டும் லியோனி தனது உரையை தொடர்ந்தார். இதனால் திமுக கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேலும் மின் இணைப்பு திடீரென துண்டிக்கப்பட்டதால் பேச வேண்டிய அமைச்சர் சற்றும் பேசாமல் நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு சற்று நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திருக்குறள் சொல்ல சொன்னாரு. விவசாயிகள் மாநாட்டில் போய் புழுதுண்டு பல்பர் பல்பர் மற்றவர் தொழுதுண்டு பெண் செல்பர் அப்படின்னாரு. அது என்ன திருக்குறள்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார். அடுத்து பாரதியார் பாட்டு ஒரு இடத்துல, அழகால் பாப்பான் கல்வி சலகால் பாப்பான். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் 38வது வார்டு தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வழக்கறிஞர் ராஜகுமாரன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது பம்மல் மதன் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் முன்னிலையில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சியின் வண்ணம் பொருந்திய துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர், வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார், துணை செயலாளர் சுனிதா ரமேஷ் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் சாலை வசதி, கால்வாய் வசதிகள் படுமோசமான நிலையில் உள்ளது எனவும், குரோம்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதை திறப்பு விழாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருவதால் ராதாநகர் வைஷ்ணவ கல்லூரி சாலை சர்வீஸ் சாலை போடப்பட்டது. மக்களுக்காக சாலைகள் சீர் செய்யப்படவில்லை எனவும், மின்சார கட்டணம், வீட்டு வரி உள்ளிட்டவைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் மாற்றம் கொண்டுவர திமுக அரசை அகற்ற வேண்டும். போதை கலாச்சாரம் அதிகமாக உள்ளது எனவும், பல்லாவரத்தில் பசுமாட்டுக்கு நடந்த பாலியல் தொல்லையால் வந்த வகையறாதான் இந்த கன்றுக்குட்டி என மேடையில் கன்றுக்குட்டியை முன்னிறுத்தி திமுக ஆட்சியின் நிலை குறித்து குற்றம் சாட்டினார் பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர். பொதுக்கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக சேலைகள் வழங்கப்பட்டன. விஜய் அண்ணனை 3 பேர் வடநாட்டுல வந்து பிழைக்க வந்தாங்க வேலைக்காக. ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செஞ்சான் போதையில போட்டு, அவங்க வகையறாதான் இது. உச்சபட்ச போதையில பல்லாவரத்துல பாலியல் வன்புணர்வு ஒரு பசுமாட்டுக்கு, அதாவது கூட்டத்திற்கு மிக அருமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய பகுதி இணைச் செயலாளர் தம்பி, இந்த திருமண கூட்டத்திற்கு மிக அருமையான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய தமிழக வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம். தமிழ்நாடு
மாநிலம் முழுவதும் சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் காலமுறை ஊதியம் வழங்குதல், உரிய ஓய்வூதியம் உறுதி செய்தல், மாநிலம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புதல் உள்ளிட்ட 13 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் வேலைநிறுத்த போராட்டமும் நடைபெற்றது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் மாவட்ட தலைவர் சுஜாதா தலைமையில் சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மேரி ஹில்டா மற்றும் சுகுணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சங்க நிர்வாகிகள், சத்துணவு திட்டத்தின் மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கும் பணியை பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செய்து வரும் ஊழியர்கள் இன்னும் குறைந்த ஊதியம், போதிய பணியாளர் பற்றாக்குறை, நிரந்தர பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டனர். குறிப்பாக நீண்ட காலமாக பணியாற்றி வரும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படாமல் இருப்பதும், ஓய்வு பெற்ற பிறகு உரிய ஓய்வூதியம் கிடைக்காததும் பெரும் சமூக அநீதியாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மாநிலம் முழுவதும் 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் பணிச்சுமை அதிகரித்து ஊழியர்கள் உடல் மற்றும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சத்துணவு ஊழியர்களின் 13 அம்ச கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் எனவும், மாணவர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் பீமன், பிலிப், முன்னாள் மாவட்ட தலைவர் செல்லதுரை, ஓய்வூதியர் சங்க தலைவர் சங்கர், ஒன்றிய தலைவர்கள் அமுதா, விஜயலட்சுமி, கீதா, மாவட்ட செயலாளர் செல்லதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். முடிவில் மாவட்ட பொருளாளர் ஜெயந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்து உரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு தலைகுனியாது பொதுக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் கலந்து கொண்டு பேசுகையில், 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு அடிமையாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு குட்டுப்பட்டு தமிழகத்தை சுயமரியாதை இல்லாத அளவிற்கு கொண்டு சென்ற காரணத்தினால் அதிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் எத்தனை நெருக்கடி வந்தாலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி தரப்படும் என்று கூறி ஹிந்தியை திணிக்க முற்படும் போதும் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அண்ணா இயற்றிய இருமொழி கொள்கைதான் என்று இந்தியாவிலேயே கொள்கைக்காக ஒன்றிய அரசினை எதிர்க்கும் ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின். கோவைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லை, எய்ம்ஸ் கட்டிட பணிகள் இன்னும் முடியவில்லை, தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு நிதி தருவதில்லை, காரணம் அவர்களுக்கு அடிபணிவது இல்லை என்பதால் தான். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பேசும் எடப்பாடி பழனிசாமி, அவர் முதல்வராக இருந்தபோது ஸ்டெர்லைட் பிரச்சனையில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொண்டதாக கூறினார். கொடநாடு கொலை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக கூட எடப்பாடி பழனிசாமி வர முடியாது. ஆதாரங்களை அழிக்க நினைத்தாலும் சட்டம் உங்களை துரத்தி அடிக்கும். இன்றைக்கு ஒன்றிய அரசு பாதுகாப்பாக இருக்கலாம். தேர்தலுக்கு பின்னர் கூவத்தூரில் உருவான அதிமுக 3வது இடம் பிடிக்கும். ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது. அதிமுகவை பாஜகவின் கிளை கழகமாக ஆக்கிவிட்டனர். தனித்தன்மை இல்லை, கொள்கை இல்லை. தலைமை கழகத்தில் கூட்டணி பேசாமல் ஸ்டார் ஹோட்டலில் கூட்டணி பேசுகின்றனர். இந்த அளவுதான் அவர்களுடைய சுயமரியாதை. திமுக கூட்டணி கட்சியினர் திமுக கட்சி அலுவலகமான அறிவாலயத்திற்கு வந்து தலைவரை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். கூட்டணி ஏற்படுகிறது. இதுதான் திராவிட மாடல் சுயமரியாதை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக 2 பேரும் சரிசமமான இடங்களில் தான் போட்டியிடுவார்கள். பின்னர் எப்படி ஆட்சிக்கு வருவார்கள்?
2024 பாஜக கூட்டணியில் இருந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி போனார்? 2025 ஏன் சேர்ந்தார் என்பதற்கு விடை இல்லை. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவின் அடிமை என்றார். அவர்கள் சொல்லும் அனைத்தையும் கேட்டு கேட்டு குட்டு பெற்று சுய மரியாதையே இல்லாத அளவிற்கு தமிழகத்தை எடுத்து சென்ற காரணத்தை, அதிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைய தினம் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நிதி தரமாட்டீர்கள் என்று சொல்கின்றீர்கள். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்த சொல்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தி அதன் வாயிலாக இந்தியை திணிக்குவதற்கு முற்படும் பேரறிஞர் அண்ணாவின் 57வது ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு அதன் அருகே இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர செயலாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாதுரையின் 57வது நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக நகர கழகம் சார்பில் அண்ணாவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திமுக நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தலைமையில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் காந்தி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பேருந்து நிலையம் மணிக்கூண்டு பகுதியில் அமைக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, வார்டு கவுன்சிலர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விஜயமாநகரம் கிராமத்தில் கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். மாவட்ட பிரதிநிதி பாலகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் RG சாமி முன்னிலையில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார், துணை செயலாளர் மணிவேல், பட்டி கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கிளைக்கழக பொறுப்பாளர்கள், திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சார் இந்த பக்கம் திரும்புங்க சார். சார் இந்த தங்கத்தை இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்க. தலைவன் அண்ணாவின் புகழ், காஞ்சி தலைவன் அண்ணாவின் புகழ், தென்னாட்டு பெண்ணாட்சி அண்ணாவின் புகழ், தென்னாட்டு பெண்ணாட்சி அண்ணாவின் புகழ்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் உள்ள அண்ணா திடலில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 57வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டிவனம் நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, விஜயகுமார், சங்கர், வேல்முருகன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, மணிமாறன், உதயகுமார், ஜெயஸ்ரீ, திருமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் நகரத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தவேக அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ், உடையார்பாளையம் நகர செயலாளர் ரஜினி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தினை அறிமுகப்படுத்தும் வகையில் அனைவருக்கும் விசில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கும் டார்கெட்டட் தெரப்பி எனப்படும் இலக்கு சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த இலக்கு சிகிச்சை முறையில் ஆரோக்கியமான திசுக்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டுமே குறிவைத்து அழிப்பது இதன் முக்கிய சிறப்பம்சமாகும். மேலும் இந்த சிகிச்சை முறையால் பக்க விளைவுகள் குறைவாக இருப்பதாகவும் குழந்தைகள் மற்றும் முதிய நோயாளிகளுக்கான பாதுகாப்பான சிகிச்சை முறையாக இது அமைகிறது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 2010ஆம் ஆண்டு முதல் இரத்த புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கான பல சிகிச்சை முறைகள் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை உலகத்தர புற்றுநோய் சிகிச்சைகளை வழங்கும் முக்கிய மருத்துவ மையமாக திகழ்ந்து வருகிறது என்று தெரிவித்தனர். மருத்துவம் இருக்குது. இதே கேன்சர், பிளட் கேன்சர் வியாதி நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து கீமோதெரப்பி கொடுத்து தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம். அதில் நல்ல குணம் ஆகாதவங்க அல்லது வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களால கீமோதெரப்பி எடுக்க முடியாத பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. இதன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கக்கூடிய பிளட் கேன்சருமே குணமாகிறது. தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் வடகரை பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட 3/2வது தெருவில் சாலை அமைப்பதற்காக அவசரமாக வாறுகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்ற நிலையில் வாறுகால் அமைத்து பல மாதங்கள் ஆகியும் இதுவரை சாலை அமைக்காத காரணத்தினால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் நடந்து கூட அந்த சாலையில் செல்ல முடியாத அபாய சூழல் நிலவி வருவதாகவும், குறிப்பாக அந்த சாலை போட ஒதுக்கப்பட்ட நிதியில் வேறொரு சாலை போடப்பட்டதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்ற அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரை சந்தித்து தாங்கள் முறையான சாலை வசதி இல்லாமல் பல நாட்களாக அவதிப்படுகிறோம் எனவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தங்களது ரேஷன் மற்றும் ஆதார் கார்டுகளை தாங்கள் ஒப்படைக்கப் போவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.
வடக்கு மாவட்ட திமுக காட்டாங்குளத்தூர் மத்திய தெற்கு ஒன்றிய செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆப்பூர் சந்தானம், மத்திய ஒன்றிய செயலாளர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட பிரதிநிதி கதிரவன் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு சென்னை விழுப்புரம் மண்டலத்தில் உள்ள 49 சட்டமன்ற தொகுதிகளில் அடங்கியுள்ள சுமார் 1,50,000 மேற்பட்ட BLA 2, BLC, BDA, BYO சந்திப்பு மாபெரும் மாநாடு வருகிற 11ஆம் தேதி திருவிடந்தையில் உள்ள கலைஞர் திடலில் நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் அடங்கியுள்ள BLA 2, BLC, BDA, BY0 அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றியடைய செய்ய வேண்டும். மாநாட்டிற்கு வருபவர்கள் குறித்து நேரத்திற்கு மாநாட்டு திடலை வந்தடைய வேண்டும். உணவு மற்றும் வாகனம் ஏற்பாடு போன்ற பல்வேறு ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அமைச்சர் முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் திருமலை ராஜேந்திரன், ரவி, கருணாகரன், ஜெயக்குமார், ஜீவானந்தம், ஏழுமலை, டில்லி, கௌதம், அசோகன், பிரபாகரன், முத்துக்குமாரசாமி, காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் உதயா கருணாகரன், ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருள் தேவி, ஒன்றிய நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள், இளைஞரணி, மாணவரணி, வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக மத்திய ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ரதீஷ், தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அறிவழகன் ஆகியோர் நன்றி உரை வழங்கினர். நமது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர், நமது மாவட்ட